நாகை அருகே கொடியாளத்தூர், கோவில்பத்து, வடபதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதிய நீரின்றி சுமார் 2000 ஏக்கர் அளவிலான சம்பா நெற்பயிர்கள் கருகும் அபாயம். வெள்ளையாற்றில் கூடுதலாக முறை வைக்காமல் நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கருக்கு அதிகமான விளைநிலத்தில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்காத காரணத்தினால் விவசாயிகள் ஒருபோக சாகுபடியான சம்பா சாகுபடிக்கான நேரடி விதைப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி கொடியாளத்தூர், கோவில்பத்து, வடபதி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டுள்ள சம்பா சாகுபடி போதிய நீரின்றி காய்ந்து வருகிறது. அவ்வப்போது பெய்து வரும் மழை காரணமாக கருகும் அபாய நிலையில் உள்ள பயிர்கள் சற்று உயிர் பெற்று காவிரி நீரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மேலும் காவிரி நீர் திறக்கப்பட்டாலும் முறை வைத்து திறக்கப்படும் தண்ணீரால் நாகை கடைமடை பகுதிக்கு காவிரி நீர் காணல் நீராக உள்ளது. வெள்ளையாற்றின் மூலம் பாசன வசதி பெறும் இப்பகுதிகளுக்கு போதிய நீர்வரத்து இல்லாததால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீர் இப்பகுதி பாசன வாய்க்காலுக்கு வந்து சேர்ந்தாலும் அவை வயலில் பாயும் அளவிற்கு நீரோட்டம் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் புதிய மகசூல் இல்லாத காரணத்தினால் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் தவித்து வரும் சூழலில் அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் பாராபட்சம் இன்றி கடன் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சாகுபடி செய்யப்பட்ட பயிருக்கு நீரின்றி அமையாது என்று ஒன்று என்பதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தங்கள் பகுதிகளுக்கு உடனடியாக தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்படும் நீர் முறை வைத்து பாசன முறையில், அதாவது வெள்ளையாற்றில் 800 கன அடி வீதம் கடந்த சனிக்கிழமை வரை விடப்பட்ட நிலையில் அந்த முறை மாற்றி தற்பொழுது காவிரி ஆற்றில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு விடப்படுவதால் நாகை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.